எங்களுக்கு மாத்திரமல்ல உலக தமிழர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கருப்பு ஜூலை எனப்படுவது ஜூலை 23 27 அடங்கலாக இன்னும் பல நாட்கள் தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து அகல முடியாத அகற்ற முடியாத ஒரு நாளாக கரிநாளாக தமிழ் மக்கள் மனதிலே பகிர்ந்து கிடக்கும் இந்த நாளை கருப்பு ஜூலையாக நாங்கள் நினைவு கூறுவது தமிழின அழிப்பு உச்சக்கட்டமாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். யாழ்ப்பாணம் திருநெல்வேலியிலே 13 இராணுவத்தினர் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து இலங்கை முழுவதிலும் இன அழிப்பு தொடங்கி ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார். கோடிக்கணக்கான சொத்துக்கள் மக்களது சொத்துக்கள் அழிக்கப்பட்டு அகதிகளாக தமிழர்கள் வடக்கு கிழக்கு பாதைகளினூடாக வர முடியாத நிலைமை கூட இருந்து கொழும்பிலிருந்து கிழக்கிற்கும் வடக்கிற்கும் திருவோணமலை துறைமுகத்திற்கும் காங்கேசன்துறை துறைமுகத்திற்கும் கப்பல் மூலமாக தமிழ் மக்களை அகதிகளாக அனுப்பிய நாட்கள். அதற்கும் மேலாக போராட்டத்தை தொடக்கிய ஆரம்பகர்த்தாக்களான தேசபிதா அண்ணாதுரை, தளபதி குட்டிமணி, முன்னணி போராளிகளான ஜெகன், தேவன், நடேஷ் மாஸ்டர், இன்னும் பலர், அதற்கு மேலாக காந்திய தலைவர், பல அரசியல் கைதிகள் உட்பட 53 அரசியல் கைதிகள் 25ஆம் ஜூலை 27ஆம் தேதி வெலிக்கடை இலங்கை பாதுகாப்பு படையின் ஆதரவுடன் அவர்களின் அனுசரணை ஏனைய கைதிகளினால் வெட்டியும் கொத்தியும் படுகொலை செய்யப்பட்டார். குட்டிமணி அவர்கள் தனக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றிய போது, என்னை தூக்கிலிடுவதன் மூலம் ஒரு குட்டிமணியை நீங்கள் அளிப்பீர்கள், அதன் மூலம் ஆயிரம் குட்டிமணிகள் தமிழ் மக்கள் மத்தியிலே இருந்து போராட்டத்திற்காக வீறு கொண்டெழுவார்கள், அவர்களது போராட்டம் மூலமாக தமிழீழம் மலரும், அந்த தமிழீழத்தை பார்ப்பதற்கு என்னுடைய இறுதி ஆசையாக என்னுடைய 2 கண்களையும் பார்வையற்ற ஒரு தமிழ் மகனுக்கு கொடுங்கள், அந்த கண் மூலமாக மலரப்போகும் தமிழீழத்தை நான் பார்ப்பேன் என்று கூறினார். அந்த வார்த்தைக்காக அவரது கண்கள் தோண்டி எடுக்கப்பட்டு சப்பாத்து கால்களின் கீழ் போட்டு மிதிக்கப்பட்ட வரலாறுகளும் அந்த சிறைச்சாலைக்குள்ளே நடைபெற்றது. இந்த தினத்தை தமிழீழ விடுதலை இயக்கம் உட்பட அனைத்து தமிழ் மக்களும் கருப்பு ஜூலை தினமாக கடந்த 37 வருடங்களாக நாங்கள் நினைவு கூர்ந்து, இந்த ஆண்டு 38வது ஆண்டாக நாங்கள் நினைவு கூர்ந்தோம். இந்த 37 வருடமும் இல்லாத கெடுபிடிகள் இந்த 38வது ஆண்டிலே மேலோங்கி இருக்கிறது. இந்த நினைவு தினத்தை கொண்டாட நினைத்து நினைவு கொள்ளக்கூடாது என்று அவர்களது நினைவாக அச்சிடப்பட்டு ஒட்டப்படும் பதாதைகள் பாதுகாப்பு படையினரால் கிழித்தெறியப்படுவது மாத்திரமல்லாமல் நீதிமன்றத்தினூடாக இந்த நினைவு தினங்களை நடத்தக்கூடாது என்று தடையுத்தரவுகள் கூட கொடுக்கப்படும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் எனக்கும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் உபதலைவரும் முன்னாள் கிழக்கு மாகாண பிரதி தவிசாளருமான பிரசன்னா இந்திரகுமார் அவர்களுக்கும் நீதிமன்றத்தினூடாக மட்டக்களப்பு போலீசார் தடை உத்தரவினை வழங்கியிருக்கிறார். இந்த 83ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற இன அழிப்பும் வெலிக்கடை சிறைச்சாலையின் உள்ளே நடந்த படுகொலைகளும் உலகம் அறிந்த உண்மை. இந்த அரசு கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதி அவர்களின் தலைமையிலான அரசு இந்த ஆண்டு இந்த நினைவு தினத்தை நினைவு கூறக்கூடாது உறுதியாக இருக்கின்றார். 83ஆம் ஆண்டு இவர்கள் சார்ந்த கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தியவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவில்லை. ஜே.ஆர். ஜெயவர்தனா தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி தான் அந்த நேரத்திலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார். அந்த நேரம் ஜே.ஆர். அவர்கள் ஒரு போர் பிரகடனத்தை கூட செய்திருந்தார். போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம். இன்னொரு நாட்டுடன் செய்யப்படும் ஒப்பந்தத்தை போல் தன்னுடைய நாட்டுக்குள்ளே உரிமைகளுக்காக போராடும் ஒரு இனத்தை பார்த்து அன்றைய ஜனாதிபதி ஜே.ஆர். அவர்கள் அந்த பிரகடனத்தை செய்தார். அந்த அரசு, அந்த கட்சியின் அரசில் 83ஆம் ஆண்டிற்கு பின்பு பல தடவைகள்
இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கின்றார். அவர்களது ஆட்சி காலத்தில் கூட இந்த கருப்பு ஜூலை தினத்தை நினைவு கூர்வதற்கு எந்த விதமான தடையும் இருக்கவில்லை. அதற்கு மேலாக சந்திரிகா அம்மையார் அவர்கள் இந்த நாட்டின் 2 தடவைகள் ஜனாதிபதியாக இருந்தார். ஒரு கட்டத்திலே இந்த 83ஆம் ஆண்டு ஜூலை இனக்கலவரத்திற்காக அந்த கருப்பு ஜூலை தினங்களில் நடைபெற்ற படுகொலைகளுக்காக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருந்தார். அதற்கு மேலாக பாதிக்கப்பட்ட ஒரு சிலருக்கு நஷ்ட ஈடு கூட வழங்கியிருந்தார். அப்படி கடந்த கால அரசாங்கங்கள் தாங்கள் செய்தவைகள் தவறு என்பதை உணர்ந்த காரணத்தினால் மன்னிப்பு கேட்டதும், அல்லது ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்க காலத்திலே இந்த நினைவு கூறல்கள் நடைபெறும் போது தடையேற்படுத்தாமல் இருந்ததும் தங்களது தவறு அல்லது இந்த நினைவு கூறல்கள் நியாயமானது என்பதை உணர்ந்த காரணத்தினால். ஆனால் இன்று இந்த கோட்டபாய ராஜபக்ஷ தலைமையிலான அரசு, தன்னுடைய கட்சி சார்ந்த அரசு அந்த நேரம் இல்லாதிருந்த போதிலும் தற்போது கடந்த காலங்களிலே நடந்த இப்படியான சம்பவங்களை எவருமே நினைவு கூறக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள். அதாவது, நீங்கள் கடந்த காலங்களிலே நாங்கள் செய்த அநியாயங்களை, அட்டூழியங்களை, படுகொலைகளை, சொத்து இன்னும் பல அழிப்புகளை கெட்ட கனவாக நினைத்து மறந்துவிட வேண்டும் என்று கூறுவதைப் போல் இருக்கின்றது. இதற்கு தமிழ் மக்கள் தயாராக நீங்கள் இன்று சைனாவிலே ஒரு கட்சி அரசு, எதிர்க்கட்சி இல்லாமல், எதிர்க்கட்சிகளின் குரல் இல்லாமல் அரசு செய்வதை எதிர்த்து கதைக்க முடியாமல் இருப்பதை போன்று இந்த நாட்டிலும் இராணுவ ஆட்சியை, இராணுவ மயமாக்கும் ஆட்சியை செய்து கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றீர்கள், செய்கின்றீர்கள் என்பதுதான் இதன் மூலமாக நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இது எப்படி இருந்தாலும் கடந்த காலங்களிலே நீங்கள் செய்த துரோகத்தனங்கள் தமிழ் மக்களுக்கு 2009 மே மாதம் செய்த இன அழிப்புகள், மாறி மாறி வந்த இந்த அரசுகள் 57 இந்த நாட்டில் இன அழிப்பு, கலவரம், 78 தமிழர்களுக்கு எதிரான கலவரம், உக்கிரமடைந்த 83 நடைபெற்ற இன அழிப்பு, இவைகளை நாங்கள் மறந்துவிட போவதில்லை என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வது மாத்திரமல்லாமல், 83ஆம் ஆண்டு நீங்கள் செய்த அந்த இன அழிப்புத்தான் தமிழ் மக்கள் மத்தியிலே, குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் மத்தியிலே அவர்களை போராட்டத்திற்கு உயிர் கொண்டு எழ வைத்தது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படியான ஒரு நிலைமையை மீண்டும் நீங்கள் ஏற்படுத்தக்கூடாது. தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கும் விரக்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசு தமிழ் மக்களுக்கு நியாயமான, நீதியான, தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு திட்டத்தை வழங்குவதன் மூலமாக தமிழ் மக்களும் இந்த நாட்டின் பிரஜைகள், அவர்கள் 2ஆம் தர பிரஜைகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதன் ஊடாக எதிர்காலத்தை, இந்த நாட்டை சுபீட்சமாக்குவீர்கள் என்பது எங்களது எண்ணம். இந்த நாடு சுபீட்சமாக இருக்க வேண்டுமோ அல்லது கடந்த காலங்களைப் போல் ஒரு அழிவு பாதைக்கு செல்ல வேண்டுமோ என்பது உங்களது கையிலே இருக்கின்றது என்பதை மிகவும் வேதனையுடன் நான் கூறிக்கொள்ள
விரும்புகின்றேன். மலையக சிறுமி பிறந்ததற்கு உண்மையிலேயே பல கட்சிகள் மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே பல சமூக மட்ட அமைப்புகள் எதிராக பலமாக குரல் கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே இந்த விசாரணையின் ஆரம்ப கட்டம் உண்மையிலேயே மந்தகதியில் இருந்தது. அது தற்போது துரிதகதியாக நடைபெற்று கொண்டு வருவதாக ஆரம்பத்திலே 2 போலீஸ் குழுக்களை நியமித்து விசாரணை செய்தவர்கள் தற்போது நான் நினைக்கின்றேன் 5 விசாரணை குழுக்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். எப்படி இருந்த போதிலும் அந்த சிறுமிக்கு நீதி கிடைக்க வேண்டும், அந்த சிறுமியின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும். மீண்டும் ஒரு தடவை இந்த நாட்டிலே இப்படியான ஒரு சம்பவம் நடைபெறக்கூடாது என்பதில் நாங்கள் குறிப்பாக தமிழீழ விடுதலை இயக்கம் உறுதியாக இருக்கின்றது. இது விடயமாக நான் பாராளுமன்றத்தில் கூட கூறியிருக்கின்றேன். ரிஷாட் பதியுதீன் அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் என்பதற்கு மேலாக ஒரு சமூகத்தை வழிநடத்துவதற்காக ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியின் தலைவராக இருக்கின்றவர் தன்னுடைய வீட்டிலே நடைபெற்ற இந்த சம்பவத்திற்கு முழு மனதுடன் அவர் ஆதரவை, விசாரணைக்கு ஆதரவை வழங்க வேண்டும் என்பது எங்களது வேண்டுகோள். அவருக்கு ஏதாவது இந்த சம்பவம் சம்பந்தமாக தெரிந்திருக்கலாம் என்பது எனது ஊகம். எனவே அவர் இதில் முழு மனதுடன் ஆதரவு வழங்க வேண்டும் என்பதற்கு மேலாக ஏனைய முஸ்லிம் கட்சிகள் இது சம்பந்தமாக அறிக்கை விட்டதாக அறியவில்லை. நான் அவரது ரிஷாட் பதியுதீன் அவர்களது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் நான் நினைக்கின்றேன் ஒரு அறிக்கை விட்டிருந்தார் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு பத்திரிகையிலே நான் பார்த்தேன். இதை ஒரு இன விரோத செயலாக பார்க்காமல் அந்த சிறுமிக்கு நீதி கிடைப்பதற்கு அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அந்த வகையிலே நான் முன்னாள் அமைச்சர் அமீர் அலி அவர்களுக்கும் அவரது கருத்தை நான் வரவேற்கின்றேன். அவர் தன்னுடைய கட்சியுடன் கலந்து பேசி இந்த விசாரணைக்கு எந்தவித இடையூறும் விளைவிக்காமல் நீதியை அந்த சிறுமிக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு